இனி வரும் காலகட்டத்துல மக்களுடைய பயணம் ரொம்ப வித்தியாசமா மாறப்போகுது. அந்த சூழல் மாறப்போகுது. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள அந்த நேச்சுரலிட்டி, அந்த நேச்சர்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை என்பதை ஒருவன் கனெக்ட் பண்ணிக்க போறான். அப்ப கனெக்ட் ஆக போறான், அதுக்கான சூழலை உருவாக்கிக்க போறான். அப்ப ஒரு தனி மனிதனுக்குள்ள அந்த எல்லா வடிவத்தையும் தாண்டி தன்னை உணர்றதுக்கான ஒரு சூழலை அவனுக்குள்ளே ஒரு நிகழ்கின்ற ஒரு தருணம் வரப்போகுது. அப்ப அவனுக்குள்ளே ஒரு புரட்சி என்பது வீடு கட்டுவது, கார் வாங்குவது, நம்மளை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டை உயர்த்துவதை தாண்டி அந்த தன்னை யார் என்பதை அதை அறிகிற ஒரு செயல் எல்லா சூழலுக்கும் வேற உயர்ந்ததாக அது இருக்கும். அதுக்கு நிகராக வேற எது இருக்காது அப்படிங்கிறது தான் அதோடைய சூழல். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் அமையும் போது உங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற எந்த பொருளுமே உங்களை விமர்சனம் செய்யாது. அந்த சூழலை அந்த பிரபஞ்சம் அதுக்கு வேற வடிவத்துக்குள் அதை அமைத்து கொடுத்துரும். அது ஒரு அற்புதமான தருணமாக மாறும். அதே நேரத்துல அந்த வடிவம் மாறும் போது அந்த பிரகாசத்தையும் அந்த ஒளியையும் உங்களுக்குள் நீங்களே தரிசிக்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். அது ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல அது ஒரு சூழல்களாக இருக்கும். இப்ப ஒரு டைமண்ட் கடையில போய் நீங்க டைமண்டையோ எதையோ எடுத்து மின்னது பாத்துருக்கீங்கல்ல, அதே ஒரு ஞானி கையில தொட்டு அந்த டைமண்டையே உயிர் கொடுக்க வச்சு அதை மூவ் பண்ண வச்சு அதை நடக்க கூட வச்சுட்டு புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இந்த டைமண்ட், தங்கம், வெள்ளி, கொலுசு, இந்த பாதரசம் இது எல்லாமே நட்சத்திரங்கள்ல இருந்து விடுக்கப்படுற செயல் தான். நாம யூஸ் பண்ற ஆயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பெட்ரோல், டீசல், இது எல்லாமே உயர் துளிகள் பூமியிலே விழுகப்பட்ட அந்த தன்மையிலிருந்து உருவானது தான். இதுதான் அந்த நம்ம பாறைகள்ல இருக்கிற உயர்ந்த கல்கள் சொல்றாங்கல்ல, அந்த கல்லெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் அங்கிருந்து அந்த ரேடியேஷன்ல இருந்து விழுகப்பட்டு அதோட தன்மையிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான். அப்ப தங்கம் சும்மா பாறையில ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது சும்மா கிடைக்காது. நட்சத்திரங்களை எரிந்து கீழே விழுகிறது, பல நாள் மண்ணுக்குள் புதைந்து போய் அது எல்லாமே கல்லோட கல்லாக கலக்கப்பட்டு அது தங்கமாக, அது உயர்ந்த செயலாக அது மாறுது. அதான் அந்த வடிவம். அதான் அதுக்குள்ள இருக்கிற சூழல்களை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான அணு துகள்கள் பூமி மேலிருந்து பூமிக்குள் விலகப்படுகிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அண்டம், அந்த அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப அண்டம் அப்படிங்கிறது மேல இருக்கிற ஆகாயமா இருக்கா, பிண்டம்ங்கிறது நாமளா இருக்குமா? இப்ப அண்டம்ங்கிறத உள் உணர்வாகவும் பிண்டங்கிறது வெளி உணர்வாகவும். அப்ப அந்த ரெண்டு உணர்வுகளும் பூமி தனியாக, ஆகாயம் தனியாக நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் தனியாக, இந்த பிரபஞ்சம் தனியாக பார்க்கிறோம். அப்ப எப்ப நாமும் அதுவும் ஒன்று என்று சொல்லும் போது அண்டத்தின் பிண்டமும் ஒன்றாக நிற்கிறதை நம்மளால் அறிய முடியும். அப்ப வெளி உணர்வாக, வெளிமுகமாக நம்மளுடைய பயணத்தில் உள் உணர்வை உணர முடியவில்லை. அப்ப அந்த உள் உணர்வு அப்படிங்கிறது அதுதான் உள் சுவாசமாக இருக்கக்கூடியது. அந்த உள் செயலாக இருக்கக்கூடிய அந்த வடிவம் நம்மளுடைய முழு தன்மையை தன்னையாரும் உணர்றதுக்கான அந்த வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்குது. அப்ப வெளிமுகமாக இருக்கும் போது நாம் சார்ந்தவர்கள் அனைத்தோடும் இன்டராக்ட் பண்ணுறோம். உள்முகமாக நமக்குள்ள ஒரு தியானம் கிடைக்கும் போது பல ஞானிகளோடு தொடர்பு கிடைக்குது. அப்ப பல ஞானிகளை நாம் தொடர்பு கொள்வதற்கும், இப்ப நான் உங்க கனவுல வர்றதுக்கும், சமயத்தில் நீங்களே என் கனவில் தியானத்தில் இருக்கும்போது அந்த ஒருவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாருன்னு எனக்கே கனவுல காட்டும், இல்லை எனக்கே தியானத்துல காட்டும். அப்ப எனக்கு நீங்கள் ஞானி கிடையாது. நீங்க எங்கேயோ மதுரையில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு காட்சியாக காட்டும். அப்ப காட்சியாக காட்டுகிற வடிவம் என்ன என்றால் அவர் ஞானி கிடையாது. ஆனால் அவருக்குள்ளே தியானம் ஒன்று கிடைத்து அந்த உள் உணர்வாக அந்த வேலை செய்யும் போது அந்த உள் அலைவரிசை, அவருக்குள்ள நடக்கிற பரிணாமம் எனக்குள்ளே காட்டப்படும். இதுதான் இதோடைய வடிவம், இதுதான் இதோடைய சூழல். இப்ப நான் சொன்னதுதான் 565 இடத்துக்கு நான் போனேன் இல்ல, அந்த உள் உணர்வையும் வெளி உணர்வையும் உணர்ந்தா எந்த இடத்துக்கும் போகாமலே அந்த போன மாதிரி ஒரு 10 நிமிடத்திலே அந்த நகரத்தை நாம் சென்றது அதற்கான சூழலை உருவாக்கி விடலாம். அப்ப உட்கார்ந்த இடத்திலே அந்த சூழலை பண்ணி விடலாம். இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு உதாரணத்துக்குன்னா, அமெரிக்கா மாதிரி ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துக்கு பாஸ்போர்ட், விசா எடுத்துட்டு பிளைட் ஏறி போய் 17 மணி நேரம் 18 மணி நேரம் போய் இறக்கணும். ஆனா ஒரு ஞானியாகப்பட்டவனுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி செல்போனில் தொடர்பு கொள்றோமோ அதே மாதிரி அலைவரிசையை இங்க இருந்து அங்கே அனுப்பி அங்கேயே ஒருவனை தோன்ற வைத்து விடலாம். அப்ப அங்கேயே ஒரு செயல்களை வடிவத்தை செய்து விடலாம். இப்ப நான் இங்க இருக்கிறேன், என் குரு கலிபோர்னியாவில் இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் இங்க இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன் தியானத்துல.
அப்படியே உட்கார்ந்து இருக்கேன், அவரை நினைக்கிறேன். அவருக்கு ஒரு செகண்ட்ல அவருக்குள்ள அது உணர்ந்தது. அப்ப அவர் என்ன சொல்கிறார், நீ இருக்கும் இடமே கலிபோர்னியா தான் அடுத்தது சொல்கிறார். அப்ப எனக்குள்ளே அந்த வார்த்தை ஒலிக்கிறது. அப்ப எனக்குள்ளே வார்த்தை ஒலிக்கும் போது யாரோ ஒருவர் பேசிவிட்டார் என்று நாம் நினைக்கிறோம். இதுதான் அலைவரிசை. அப்ப அந்த அலைவரிசை வழியாக நம்மளால் பரிமாறிக்கொள்ள முடியும், நம்மளால் ஒரு பெரிய செயலை செய்து கொள்ள முடியும் அப்படி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தில் செல்போன், கரண்ட், மனிதர்கள் கண்டுபிடித்த அத்தனை பொருட்களும் ஆண் பெண் உருவாவதற்கு முன்பே இந்த ஜீவனாகப்பட்டது இந்த உலகத்தில் இருந்தது. இந்த ஜீவன் எல்லாத்துக்கும் முன்பே வந்துருச்சு. மனிதன் பிறப்பதற்கு தோன்றுவதற்கு முன்பு, ஆண் பெண் தோன்றுவதற்கு முன்பு, மின்சாரம் தோன்றுவதற்கு முன்பு இந்த ஜீவனாகப்பட்டது இந்த இங்கே இருக்கிறது. பஞ்சபூதமாகப்பட்டது எங்கே இருக்கிறது. நீராகப்பட்டது, நிலமாகப்பட்டது, மரமாகப்பட்டது, காற்றாகப்பட்டது எல்லாமே மனிதனுக்கு முன்னாலே வரப்பட்டது. அப்ப இங்கு ஒரு மனிதன் வந்து மின்சாரத்தை கண்டுபிடித்தான், போனை கண்டுபிடித்தான், ட்ரெயினை கண்டுபிடித்தான், விமானத்தை இது எல்லாமே உடல் இல்லாமல் ஒரு அலைவரிசையாக, ஒரு உயிர் துளியாக, ஒரு ஜீவனாக எத்தனையோ ஜீவன்கள் இந்த வெட்ட வெளியில் ஒரு சூழலோடு இதை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பறக்கும் தன்மையா இருக்கட்டும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல்களை பரப்புவதாக இருக்கட்டும், அதே போல அந்த நீருக்குள்ள இருக்கின்ற தன்மை எல்லா வடிவத்தைக்குள்ளையும் ஒரு ஆண் பெண் தோன்றுவதற்கு முன்பே இந்த ஜீவனாக இருக்கப்பட்டது இருந்துச்சு. அப்ப ஒரு மின்சாரத்திலிருந்து நமக்கு வருகிறது வெளிச்சம், அந்த வெளிச்சமே ஒரு நட்சத்திரமாக இருந்தது. அப்ப இங்க இருக்கின்ற அந்த நெருப்பு தன்மையில் இருக்கின்ற நம்ம எரிவாயுல பயன்படுத்துறது எல்லாமே, அந்த தன்மைகள் எல்லாமே அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் இருக்கப்பட்டது. அப்ப பூமியில் மனிதன் தோன்றுவதற்கு முன்பு ஒரு உடல் இல்லாத ஒரு அலைவரிசையே இங்கு வாழ்ந்தது. அதற்கப்புறம் அதே அலைவரிசையில் ஒரு உடல் எடுத்து ஒரு ஆண் பெண்கள் வாழ்வதோ, ஒரு விலங்கு வாழ்வதோ ஒரு சாத்தியமானது. அப்ப மனிதன் என்ன நினைத்து விட்டான், நாம் விலங்கு இதெல்லாம் சீனியர் மாதிரியும், அந்த ஒளி அந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்தோட செயல் எல்லாம் பேக்ல தூக்கி போட்டாங்க. அது எல்லாமோ ஏதோ ஒரு வேற வடிவத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சூழல்களை நாம் நினைத்து விட்டார்கள். அப்ப இவர்களுடைய கண்டுபிடிப்பு, இவர்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப சால சிறந்ததாகவும் மூத்ததாகவும் அப்படி என்று இவர்களை கருதி கொண்டு அதை விட்டு விட்டாங்க. அப்ப யாரும் தோன்றுவதற்கு முன்பே சந்திரன் வந்துட்டான். நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சந்திரன் வந்துருச்சு. இப்ப சந்திரன் வரும்போது நீங்க இல்ல, ஆனா சந்திரன் முழு சந்திரனாக அதே மாதிரி கீழே இருந்து வளர்ப்புறை தேய்ப்புறை இருக்கிறது, பௌர்ணமி இருக்கிறது. ஆனால் ஒருத்தன் கூட சுத்துறதுக்கு இல்லை, சுத்துறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா மனிதனே பிறக்கல, ஆனா பௌர்ணமி இருக்கு, மூன்றாம் பிறை இருக்கு, ஆனா ஒருத்தன் கூட இல்ல ஆளு. சூரியன் இருக்கு, ஒருத்தன் கூட இல்ல. 27 நட்சத்திரம் இருக்கு, ஆனா ஆள் இல்ல. 9 கோள்கள் இருக்கு, ஒருத்தனும் இல்லை. அப்ப நீங்கெல்லாம் வருவதற்கு, நீங்கெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே இது அனைத்துமே செயல்பாட்டுல இருக்கு. ஆனால் இப்பொழுது மனிதனுடைய அறிவு என்ன சொல்கிறது என்றால், இந்த நட்சத்திரம் சூரியனுக்கெல்லாம் முன்னாடி தோன்றியது போல ஒரு பிம்பம் இங்கே காட்டப்படுகிறது, ஒரு சூழல் இருக்கப்படுகிறது. சில மனிதர்களுக்கு அதை உள்ளுணர்வாக உணர்வதில் ரொம்ப சிரமம் ஏற்படுகிறது. அப்ப இதை நாம் புரிந்து தெரிந்து கொண்டா ரொம்ப ஒரு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத. இது உடனே உங்களுக்கு புரியாது, நான் தான் சொல்லியிருக்கிறேன்னா. உங்களுக்கு ஏன் புரியாதுன்னா, உங்க மனம் ஏற்றுக்கொள்ளாது. இப்ப உங்க மனம் ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதி பெறும்போது நான் சொல்வதை கொஞ்சம் உள்வாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்குள்ள நடக்கிற டிஸ்கஷன் என்னன்னா, அந்த மனம் அதை எடுத்துட்டு போய் பரிசீலனைக்கு வச்சுக்கும். ஓ, இது இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்ப இதை கணக்கு போட்டு பார்த்துப்போம், இதுக்கு முடியாதுமா, அதுக்கு முடியாது. சில மனம் என்ன பண்ணா, அதை ஏன் கணக்கு போடலாம், அவங்க சொன்னா ஏதோ கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மனம் அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிச்சவங்க அந்த சொன்ன விஷயத்தை விசாரணை பண்ணாது, ஆலோசனை பண்ணாது, உணர்வு உணராது. அப்ப அது நீங்கள் சொன்னா கரெக்டா இருக்கும், நீங்க பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு போகுது. இருக்கிற பலர்ல நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு வருது. அப்ப இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொல்வதை நான் கொஞ்சம் விசாரிக்கிறேன். இன்னொரு என்ன சொல்லுதுன்னா, நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் சுத்த போய் கற்பனை. இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, என்ன இது இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம் அப்படின்னு போகுது. அப்ப அந்த மனம் ஒரு மனிதனை, எத்தனை மனிதனுக்குள்ள எத்தனை விதமான தாட்டை உருவாக்குது. அப்ப ஒரு மனம்
ஒரு ஆணையும் பெண்ணையும் கொன்று விடுகிறது. ஒரு ஆணையும் பெண்ணையும் இங்கு வறுமை கொள்ளவில்லை, நோய் கொள்ளவில்லை, உங்களை சுற்றி உள்ளவர்கள் கொள்ளவே இல்லை. உங்களை கொள்றது எல்லாமே இந்த மனம்தான். ஏன்னா முதல்ல ஒரு நம்பகத்தன்மையை ஒரு மனிதனுக்கு விதைப்பதற்கு எது கடவுளாக இருக்கிறதுன்னா மனம். அப்ப உங்களுக்குள்ள ஒரு நம்பகத்தன்மையை உணர முடியாம போனதுக்கோ உணர முடியாம தவிப்பதற்கோ உங்க மனம் தான். இப்போ ஒருத்தர் ஏழைங்கிறாரு, ஒருத்தர் பணக்காரங்கிறாரு, ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டதுங்கிறாரு. அப்ப அவர் பிரிஞ்சு நிக்கிறாரு. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றதுன்னா, ஏழை என்பதை பிரிக்காம ஏழை என்பது என்னுடைய வாழ்வியல் தான், என்னுடைய வாழ்வியலே தாங்க. என்னுடைய வாழ்வியல எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு எது இருக்காது, ரேஷன் கடைசியில 5 கிலோ 10 கிலோ அரிசி வாங்குவோம், அதை வடிப்போம், அதை தண்ணியை ஊற்றி சாப்பிடுவோம், வெங்காயத்தை போட்டுக்குவோம், அதுல ஊறுகாய் கொஞ்சம் சொத்துக்குவோம். அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்னன்னு தெரியாது, 2-3 வேஷ்டி தான் வச்சிருக்கிறோம். இப்படி எங்ககிட்ட சொந்த நிலம் கிடையாது, பிறர்கிட்ட வேலைக்கு போவோம். இப்படி ஒருத்தர் வாழ்றாரு. அப்ப அவரோட இருக்கிறது என்னன்னா, கடவுள் நமக்கெல்லாம் கொடுக்கலப்பா, நமக்கெல்லாம் கண் காட்டலப்பா, நம்ம இப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற. அதே ஒரு ஞானியாகப்பட்டவன், தியானத்துல உயர்ந்தவன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா அதே பேட்டர்ல வாழ்றான். அப்ப அவங்கிட்ட இருந்து போய் ஆய்வா போய் கேட்கும் போது என்ன என்று கேட்டால், இது நானாக இருக்கிறேங்கிற, இது என்னுடைய வாழ்வியல்ங்கிற. அப்ப நான் ஏழையாக இல்லை, நான் அதுவாக இருக்கிறேன். நான் இப்படி சாப்பிட்டு இப்படிதான் நடக்கணும், இது இந்த காலத்தின் சூழலா இருக்கு. இந்த காலத்தை உணர்ந்ததுனால அந்த காலத்துக்கு நான் ஆப்போசிட்ல போகாம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழும்போது எனக்கு சுகமாக இருக்கு. அப்ப நான் ஏழையா நாளைக்கு பணக்காரன் ஆயிடுவேன்னு எனக்குள்ள எண்ணமே வரல. அப்ப எனக்கு ஏழைங்கிறது இது என்னுடைய வாழ்வியல், இப்படிதான் நான் வாழ போறேன் அப்படின்னு எனக்குள்ளே உணர்த்துது. அப்ப இந்த வாழ்க்கையை நான் நேர்த்தியாக வாழ்கிறேன், இதை நான் நேசிச்சு வாழ்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப ராமகிருஷ்ணருக்குள்ள ஒரு கேன்சர் வந்தோடனே அது அவர் சொல்றாரு, கேன்சர் கிடையாது, அதுவே ராமகிருஷ்ணர் தான், அதுவே ராமகிருஷ்ணர் தான். நீ வெறும் கேன்சர் என்று பார்த்துட்ட, அதுவே ராமகிருஷ்ணர் தான். அப்ப அது எனக்குள்ளே இருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழணும்னு அது பிரியப்பட்டிருக்கு. அப்ப நான் அதை வெளியில அனுப்ப முடியாது, நான் அதுவாகவே இருக்கணும், அதுவாகவே பயணிக்கணும். அப்ப எனக்குள்ள இருந்து என்னன்னா, அதை நான் உணராத போது மருத்துவர்களிடம் போய் நான் ஏமாறுகிறேன். ஒரு குருவிடம் போறேன், எனக்குள்ள ஒரு கேன்சர் நோய் இருக்கு, குருவை சரி செய்யுங்க அப்படிங்கும் போது குரு சரி செய்யாத போது நான் ஏமாறுகிறேன். அப்ப மருத்துவர்கிட்ட போறேன், மருத்துவர் சரி செய்யாத போது நான் ஏமாறுகிறேன். அப்ப உறவினர்கள்ட்ட வரேன், அதை ஒழுங்காக அவங்க பார்த்து கொள்ளாத போது நான் ஏமாறப்படுகிறேன். அப்ப நான் என்ன செய்கிறேன், என்னுடைய கேன்சர் நோய் 35% துன்பத்தை கொடுக்கிறது. நான் என் குரு, என்னுடைய சமூகம், என்னுடைய உறவை நினைத்து, என்னையும் நினைத்து நொந்து நொந்து அழுது 60% என் துன்பத்தை கூட்டிக் கொள்கிறேன். அப்ப கேன்சர் ஒரு பக்கம் துன்பம், நானே ஒரு பக்கம் இது இந்த பிறப்பு எதுக்கு தேவை, இந்த வாழ்க்கை எதுக்கு தேவைன்னு என்னையே நான் தாழ்த்தி கொண்டு நான் வாழ்கிறேன். இங்க இருக்கின்ற நகரப்புறங்கள்ல இருக்கிற அத்தனை மக்களுக்கு உட்கார்ந்து இருப்பவர்களும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் உங்களுக்கு கிடைத்ததை விட்டுவிட்டு கிடைக்காத ஒரு பொருள் என் பொருள் அப்படி என்று நீங்கள் உரிமைக்காக போராடி கொண்டே இருக்கிறீர்கள். கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தாலி கட்டிய ஒரு புருஷன் இருக்கிறான், இவரை தாண்டி இன்னொருத்தர் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்றீங்க. இவரை தாண்டி இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாமோ, நம்ம வாழ்க்கை இப்படி மாறி இருக்கலாமோ, அப்படி மாறி இருக்கலாமோன்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பேருக்குள்ள அந்த டிஸ்கஷன். அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கை, நம்மளுடைய வீடு இப்படி இருக்குல்ல, ஏன் நம்ம வீடு பெரிய மாடியா இருந்திருக்கலாமோ, ஏன் மாடியா இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது. அந்த மாடியாக மாறுவதோ வாழ்க்கை மாறுவதோ அதுவா மாறும். ஆனால் கிடைத்திருக்க விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியலையே. இப்ப கிடைச்சிருக்க விஷயத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளணும்ல. இப்ப உங்களுக்குள்ள ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. கொஞ்சம் வந்துட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு 5 கிலோ தங்கம் கிடைச்சிருச்சு, அதை நீங்க ஏற்றுக்குவீங்கல்ல. ஒருத்தர் ஏற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற சில பேர் ஏற்றுக்கல, சில பேர் ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போலதான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள். அப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிற நீங்கள் யாருமே அங்க தோற்பதில்லை, நீங்கள் தான் தோற்கிறீர்கள். அங்க யாருமே அழுவதில்லை. புரியுதுங்களா? உங்க வீட்டுல தண்ணி வரல, அந்த தண்ணி வரலங்கிறதுக்காக யாரு ரொம்ப வருத்தப்படுவா, யார் ரொம்ப பாதிக்கப்படுவா? நீங்க தானே. அப்ப தண்ணியே வராது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால்
அதற்கான வாய்ப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்று இயற்கையாக தெரிந்துவிடும். அப்ப முதல்ல ஒரு தனி நபருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம இப்படிதான் பார்ப்போம். இது நல்ல செயலாக மாறும். அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஏழை, நான் ஒரு பணக்காரன், அதை ஏற்றுக்கொண்டு அதிலே முழுமையாக அந்த செயலுக்குள்ளே வாழ வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ராமகிருஷ்ணர் எந்த இடத்துக்குள்ளேயும் மருத்துவமனையை நோக்கி அவர் படையெடுக்கல. அவருடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, சாமி உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், நீங்க வாங்க வாங்க. அப்ப அவருக்குள்ளே இருந்து அந்த உள் உணர்வாக என்ன சொல்றதுன்னா, இது எல்லாமே ஒரு நாடகம் தான், இது நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது எனக்குள்ளே இருக்கின்ற பரிணாமத்தை நான் என்னை உணர்ந்துட்டேன். நான் என்னையே உணர்ந்துட்டேன். இப்படித்தான் இருக்கணும், இதை சரி செய்யக்கூடாதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இது ஏன் வந்ததுங்கிறதையும் உணர்ந்துட்டேன். நம்ம ஏன் இங்க வாழ்றோங்கிறதையும் உணர்ந்துட்டேன். ஆனா நீங்க உணராம எனக்கு ஏதோ உதவுறதாக நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் உங்களையே நீங்கள் தொந்தரவு செய்து கொள்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். அப்ப உங்களுக்குள்ள இருந்து ஒரு செயல் வடிவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில கிடைக்கிற தருணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை முழுமையாக செய்து கொள்ளுகின்ற போது நாளை அது ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும். அப்ப நீங்கள் 100% இருக்கிற யாருமே தனக்குள்ள கிடைத்திருக்கிற குழந்தை, கணவன், வீடு, உறவு, எந்த சமூகமோ எந்த ஊரோ அதை நாம் திருப்தியா ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுதான் இயல்பு தன்மைங்கிறது. அப்ப அதுதான் அடிப்படையாக தன்னை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அது மாறி போயிடுது. அப்ப ஒரு குருவுடைய உபதேசத்தை எந்த ஆன்மா ஏற்றுக்கொள்கிறதோ அது தன்னை உணர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அப்ப ஏற்றுக்கொள்கிற போது, அப்ப அந்த ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பு வரும்போது அதுக்கு புரியல, அதுக்கு உள்ள போகல அந்த மந்திரமோ அந்த சொல்லோ, ஆனால் அது ஏற்றுக்கொண்டுருச்சு. அப்ப ஏற்றுக்கொண்டதுனால் ஒரு நாள் அதோடைய வாழ்வியல், அதோடைய வாழ்க்கை மாறுகிறது என்று பொருள். அப்ப நீங்க அதை எல்லாருக்குள்ளயும் அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்குள்ள நீங்க எல்லாரும் தனித்தனியா பாருங்க, உங்களோட லைஃப நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க இந்த லைஃப கடுமையா நீங்க வேற யாரும் விமர்சனம் பண்ணல, உங்க வாழ்க்கைய நீங்களே விமர்சனம் பண்றீங்க. அப்ப நீங்களே உங்களை டிஸ்கஷனுக்கு கொண்டு வரீங்க. அப்ப நான் சரியில்லை, என் வீட்டுல சரியில்லை, என் குழந்தை சரியில்லை, என் சூழல் சரியில்லை, என் படிப்பு சரியில்லை, என்னுடைய ஈழாமை அப்படின்னு உங்களை நீங்க ஏத்துக்கல. எப்ப ஏத்துக்கலன்னா கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு ஏத்துக்க மாட்டீங்க. ஒருத்தர் 10 வயசுல என்ன ஏத்துக்கல அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுச்சுன்னா பரவாயில்ல. ஒருத்தர் 45 வயசு 50 வயசுலயும் வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையை ஏத்துக்கல அப்படிங்கும் போது அப்ப அதுக்குள்ள இருந்து என்ன இருக்கும்? அப்ப ஏத்துக்காத போது அது துன்பமாக மாறுது, அது துயரமாக மாறுது. நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்களே, அந்த வாழ்க்கை பெரிய இன்பமா மாறிடும். எப்ப அவங்க என் மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க இறைவனுக்கு சமப்பா அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அந்த அம்மா ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இறைவன் மாதிரி கூட தெரியும். நம்ம ஏற்றுக்கொள்ளாத போது இவங்களை கல்யாணம் பண்ணது இருந்தா நமக்கு ஒரு டிராப் இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே வாழ்றோம்னு வச்சுக்கல, அப்ப வீட்டுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கு. அது காரணம் என்னன்னா, கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறீங்க. அந்த ஏற்றுக்கொள்ளாத போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேற, ஏற்றுக்கொள்வதுங்கிறது சண்டை வராது. அப்ப ஏற்றுக்கொள்வதில் என்ன ஆகும்னா, இறந்தாலும் வாழ்ந்தாலும் உனக்காக உயிரை கொடுப்பேன், அதுதான் ஏற்றுக்கொள்றது. ஒரு படைக்கு போறோம், போருக்கு போகவே கூடாது. போயிட்டா அந்த படையில என்ன செய்யணும்? சத்து விடுவோம் என்பதை தெரிந்துதான் வாழை கையில் எடுக்கணும். தாலி கட்டும் போது என்ன சொல்லணும்? வாழ்ந்தாலும் இறந்தாலும் உனக்கானவனாக நான் வாழ்வேன். இதான் அக்னி குண்டம்லாம் வச்சு தாலியை கட்டுறது. எதுக்கு பண்றதுன்னா, வாழ்ந்தாலும் இறந்தாலும் உனக்கானவனாக நான் வாழ்வேன், இறப்பேன். அந்த அம்மாவும் அப்படிதான். அப்ப அதுதான் ஏற்றுக்கிறது. அது வெறும் 3 முடிச்சுல அந்த அக்னி குண்டத்துல இது நடந்துடாது. அப்ப ஏற்றுக்கொள்வது வரும்போது அங்கு ஒரு பெரிய வடிவம் மாறும். அப்ப ஏழையாக பிறக்கப்பட்டது, நான் ஏழை தான், அது பலவீனத்தை யார் போய் காட்ட வேண்டாமே. நான் ஏழை, அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் போகிறேன். நான் ஒரு பிச்சைக்காரன், அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் கையேந்துகிறேன். அங்கு சுகமாக மாறிவிடும். அங்க எந்த சுமைகளும் இருக்காது, அங்க எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஒருத்தர் அங்கிருந்து நீங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறீங்களே, நீங்க கொஞ்சம் பணக்காரனாகும்,
நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நானே போறேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட உங்களுடைய உள் உணர்வுகளை நீங்கள் சோதித்து வேணாலும் பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையை, உங்களை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட நீங்க ஏத்துக்கிறதே இல்லை. ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்துதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதான் இது ஒரு பெரிய பின்னடைவாக மனித குலத்துக்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இதனாலதான் அந்த தன்னை உணர்வதோ அந்த தியானத்தையோ நம்மளால் முழுமையாக செய்து கொள்ள முடியல. கடமை என்பது ஒன்று, ஆனால் ஏற்றுக்கொள்வதுதான் கடமையை சரி செய்ய முடியும். இப்ப கடமையை செஞ்சுட்டு நம்ம ஞானத்துக்கு வரணும், ஆன்மீகத்துக்கு வரணும்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஏற்றுக்கொண்டாதானே கடமையே செய்ய முடியும். இப்ப பதவி ஏற்கிறதுங்கிறது ஏத்துக்கிறது. அப்ப யாருக்கும் கிடைக்காத விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு, அப்ப நான் எப்படி செய்யணும்? இதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோ சாவோ கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கூட்டத்தை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு. இதுதான் விஷயம். அப்ப ஒரு கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க, நைட்டு 12 மணிக்கு கூட வருவாங்க. அதை ஒருத்தர் ஏற்றுக்கிற தன்மை இருந்தாதான் அந்த கூட்டத்துக்கு தலைவராகவே ஆக முடியும். இல்ல 12 மணிக்கு நான் மக்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவன் தலைவனா இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப ஒரு குழந்தைய பெற்றுக்கிறீங்கன்னா அது நைட்டு 1 மணிக்கு உங்களை தூங்க விடாது. அப்ப வெறும் அம்மா சாணம் நம்ம புள்ள அப்படிங்கிறதுக்காக எந்திரிக்கிறது ஒண்ணு, ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை செம்மையான செஞ்சு முடிச்சுடுவீங்க. இவ்வளவுதான் இருக்கிற விஷயம். இது அவசியமா வேணும். இதுதான் நம்ம உலகம் முழுக்க மிஸ். அப்ப உலகம் முழுக்க எனக்கான பார்ட்னர் இல்ல, எனக்கான நண்பர் இல்ல, எனக்கான படிப்பு இல்ல, எனக்கான குவாலிட்டியான கம்பெனி இல்ல, எனக்கான முதலாளி இல்ல, என் திறமைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப நான் தியானத்தை தேடுறேன், எனக்கான குருவே இல்லைங்க, குரு நல்ல குருவே இல்லைன்னு நிறைய பேர் தேடுறாங்க. அப்ப கிடைத்த குருவை ஏற்றுக்கொண்டு நம் பணி செய்கிற அந்த பணியை கூட ஒருவர் செய்ய மறுக்கிறார். இப்ப யார் வேணாலும் குருவா இருக்கட்டும், உங்களுக்கு நீங்க ஏற்றுக்கிட்டு ஒரு வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கல, அந்த குருவே கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்ட ஒருத்தரை ஏமாத்தாது. இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான், என்னைக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டு தியாகத்தோட ஒரு பணி செய்ய தொடங்குகிறாரோ அவர் ஏமாற மாட்டார், அவர் தோக்க மாட்டார். இதான் உண்மையானது, இதான் வடிவம். இருக்கிற யாராவது ஒருத்தர் சத்தியம் தர்மம் அப்படின்னு வாழ முடியுமா? யாராவது வாழ்றோமா? என்னாலையும் ஒரு காலத்துல முடியல. அந்த வாழ்வதற்கான வாய்ப்பு எதுன்னா, நம்ம அந்த மனம் அடங்கினா மட்டும்தான் சத்திய தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அந்த மனம் அடங்கலைன்னா சத்திய தர்மத்தை கடைபிடிக்க முடியாது. அப்ப சத்தியம் தர்மங்கிறது வெறும் வார்த்தையால நம்ம சொல்வது அல்ல. அதே மாதிரி நம்ம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம நல்லவரா இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு தெளிவா இருந்தா அது நல்லா இருக்கும். அப்போ ஒரு தன்னை உணர்றதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளையும் தன்னுடைய சுவாரஸ்யமான இந்த பிறப்போட வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வாழ்க்கையை யாருக்கிட்டேயோ போய் 7ஆம் மேல நிக்கிறதுல போஜனம் இல்லை. அது ஒரு பிரமாதமா கடந்துடலாம். உங்களுடைய சோகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஹீரோன்னு நான் சொல்றேன். ஒரு நாள் அது சரியாயிரும். அதுதான் அதோட விஷயம். அதுக்கு இன்னொருத்தரை கூப்பிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இன்னொருத்தர் நீங்க கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கல, நீங்க பலவீனம் ஆயிருவீங்கன்னு உங்களை பலவீனம் ஆக்கிடுவாங்க. இதான் ஒரு விஷயம். நீங்க பாருங்க.